தனுஷ் ஆக்டிங்லையும் டைரக்ஷன்லையும் ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா டைரக்ஷன்ல அதிக கவனம் காட்டுறாரு. ஏற்கனவே அவரோட டைரக்ஷன்ல பாண்டி படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அவரோட 50வது படமான ராயனையும் டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல AR ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம்ன்ற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு GV பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் டிசம்பர்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இட்லி கடைன்ற படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அஸ் ஏ டைரக்டரா இவருக்கு இது 4வது படம். அஸ் ஏ ஆக்டரா இவருக்கு 52வது படம். இந்த படத்துக்கான டைட்டில் போஸ்டர் இப்ப வெளியாயிருக்கு. டைரக்ஷன்ல மட்டும் இல்லாம ஆக்டிங்லயும் அதே ஈடுபாட்டோட இருக்காரு தனுஷ். தனுஷோட 51வது படமான குபேரா படப்பிடிப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை தெலுங்கு டைரக்டர் சேகர் கமுலா டைரக்ட் பண்றாரு. இதுல தனுஷோட ஒரு முக்கியமான ரோல்ல நாக சைதன்யா நடிக்கிறாரு. இதுக்கு DSP இசையமைக்கிறாரு. அதே போல ஹிந்தில தேரே இஷ்க் மெயின் படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் எல் ராய். இவரோட டைரக்ஷன்ல ஆல்ரெடி 2 படம் நடிச்சிருக்காரு தனுஷ். அது என்னென்ன படங்கள்னு பார்த்தோம்னா, 1 ராஞ்சனா, 2வது அட்ராங்கிரே. இந்த படங்கள் ஹிட் ஆனதும் 3வது படமா தேரே இஷ்க் மெயின் படத்துல நடிக்க போறாரு. இது இல்லாம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்லயும் நடிக்கிறாரு. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்ததா மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு. இத மாரி செல்வராஜ் ஒரு விழாவுல சொல்லியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல உள்ள படங்கள் எல்லாமே கன்ஃபார்ம்டு படங்கள் தான். இது இல்லாம கன்ஃபார்ம் ஆகாம நிறைய படங்கள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நீங்க ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.